நம்ம மக்கள்லயே நிறைய பேருக்கு எல்லாத்துலயும் ஜிஎஸ்டி போடுறாங்க. மக்கள்கிட்ட போய் எப்படி களை காட்டுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு முன்னால இருந்த அரசாங்கம் எதுக்கெல்லாம் வரி போடாம இருந்தாங்க? நம்ம புதுசா எதுக்கு இந்த அரசாங்கம் வரி போட்டிருக்காங்க? எப்பவுமே எல்லாத்துக்குமே வரி இருந்தது. இப்போ அதை எல்லாத்தையும் ஒண்ணா மாத்தி ஜிஎஸ்டிங்கிற ஒரே பேர்ல வரி வசூல் நடக்குது. 2014 பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் 2 லட்ச ரூபா இருந்தது லிமிட். அதுக்கு மேல போனாலே 10% பிராக்கெட்ல வந்துடும். இப்போ அது 7 லட்ச ரூபா வரைக்கும் உயர்த்தி இருக்காங்க. அதே மாதிரி 2011 இருந்து 14 வரைக்கும் தெரியும் நம்ம ஊர்ல எவ்வளவு பவர் கட் இருந்தது. இப்போ எங்கேயாவது பவர் கட் இருக்கா? 2014 இருந்து 10 வருஷமா ரயில்வே ஃபேர் ஏத்தவே இல்லை. இது எத்தனை பேர் நம்ம சொல்றோம்? ரயில்வேஸ்ல முதல்ல பார்த்தோம்னா காலையில ரயில்வே ட்ராக்ல எல்லாம் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல மனித கழிவுகளை எல்லாம் கழுவிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி எங்கேயாவது நடக்குதா? ஏன் நடக்கிறது இல்லை? எல்லாம் பயோ டாய்லெட்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னால ஆண்ட 60 வருஷத்துக்கு மேல ஆண்ட கட்சிகள் இந்த ஒரு அடிப்படையை கூட சரி செய்ய முடியாம இருந்தது. ஏன்? அவங்க அந்த மக்களை பத்தி எதுவும் சிந்திக்கல. ஒரு 2019லயே இந்த மனித கழிவுகள் ரயில்வே ட்ராக்ல இருந்து முற்றிலும் அகற்றப்பட்டது. அதுக்கு இந்த பயோ டாய்லெட்ஸ் இந்த அரசாங்கம் முதல் 5 வருஷத்துல அதை செய்ய முடியுதுன்னா இதுக்கு முன்னால் 68 வருஷம் ஏன் செய்யலைன்னு அதெல்லாம் நம்ம யாரும் சிந்திக்கவே இல்லை. அதே மாதிரி இராணுவத்துக்கு செய்யற செலவு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடியிலிருந்து இப்போ 6 லட்சம் கோடி. விவசாயத்துக்கும் பார்த்தீங்கன்னா 30,000 கோடியிலிருந்து 90,000 கோடி. கல்விக்கு அதே மாதிரி 3 மடங்கு. எல்லாமே பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா 3 மடங்கு உயர்ந்திருக்கு இந்த 10 வருஷத்துல. இதெல்லாம் எங்கிருந்து வருது? எல்லாமே நம்ம கட்டுற டேக்ஸ்ல இருந்து தான் வருது. அதே மாதிரி பெட்ரோல் டீசலை போட்டு இன்னும் உருட்டிக்கிட்டே இருக்காங்க. பெட்ரோல் டீசல் விலையை கம்மி பண்ண கடைசி 3 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3 வருஷமா பெட்ரோல் டீசல் விலை உயரவே இல்லை. அதுக்கு முன்னால டாலர் ரேட் கம்மியா இருந்தது. அப்ப இது கூட கம்மியா கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் கடன்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த கடனே 2 லட்சம் கோடி இருக்கு. முதல்ல நம்ம கேஸுக்காக எத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப கேஸ் எல்லாம் எப்படி கிடைக்குது? உடனே கிடைக்குது. அதே மாதிரி 1 GB இன்டர்நெட்டுக்கு நம்ம எவ்வளவு கட்டிட்டு இருந்தோம்? 300 ரூபாய் கட்டிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட. இன்னைக்கு மாசமே 300 ரூபாய்க்கு கம்மியா கிடைக்குது. அன்லிமிட்டெட். இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் நம்ம இன்னும் பெட்ரோல் விலை குறைக்கல, ஜிஎஸ்டி, இதையே பேசிட்டு இருக்க முடியாது. நம்ம கிட்ட வாங்குற வரி சரியான முறையில் செலவாகுதாங்கிறத நம்ம பார்க்கணும். சாலை வசதிகள் பார்க்கணும். இப்போ எங்கே பார்த்தாலும் போட்ராக்கு, எக்ஸ்பிரஸ்வே, எவ்வளவு சுலபமா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போக முடியுது. அதே மாதிரி பொருளாதாரத்தில் நம்ம 11வது இடத்துல இருந்து இன்னைக்கு 5வது இடத்துக்கு வந்திருக்கோம். அமெரிக்கா 2800 லட்சம் கோடியில இருக்காங்க முதல் இடத்துல. சைனா 1800 லட்சம் கோடியில 2வது இடத்துல. ஜப்பான் 410 லட்சம் கோடியில 3வது இடத்துல. ஜெர்மனி 400 லட்சம் கோடியில 4வது இடத்துலையும், நம்ம 350 லட்சம் கோடியில 3வது இடத்துல இருக்கோம். அதே மாதிரி ஸ்டார்ட் அப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல இந்தியா இப்போ உலகத்திலே நம்பர் 1 இருக்கு. ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இந்த மாதிரி நிறுவனங்கள் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கு அப்படிங்கிற சிந்திச்சு பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம மொத்தமா இது இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படியே நம்ம பேசிக்கிட்டே இருக்க போறோம். ஜிஎஸ்டி, பெட்ரோல் டீசல் விலைன்ட்டு.